உன் தாய் வாராகி இப்பொழுது உன் உள்ளத்தை நோக்கி நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். என்னை வரவேற்று விடு என் பிள்ளையே. அவிழ்ந்து விடும் தீபத்தின் திரி போல வாழ்வையில் அங்கு ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல் உன் மனம் இறுகிக் கொண்டே இருக்கின்றது. சுறுசுறுப்பாக இல்லாமல் முகமும் களையிழந்து உள்ளமும் அங்கு ஏதோ ஒன்றை இழந்தது போல் மனதில் அங்கு தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். கலங்காதே. உன் மனக்கோட்டையை வெல்வதற்கு உன்னை தவிர இங்கு வேறு ஒருவளாரும் முடியாது. உனக்கென்று திறமையை நான் வைத்து உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் தானே ஒப்படைத்திருக்கின்றேன். வெகு வேகமாக நீ செல்லவில்லையே. என்னோடு பயணித்தவர்கள் எல்லோரும் அங்கு மிக பெரும் மாற்றத்தையும் அதிசயத்தையும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் என் தாய் என் கூட இருந்தும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன், இவ்வளவு கலங்கி கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல் உன் முயற்சியுடன் இந்த வாராகி தாயின் இருந்து உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்குத்தான் நான் எடுத்து சென்று கொண்டு இருக்கின்றேன். விதி விதித்தபடித்தான் நடந்து கொண்டு இருப்பது என்றால் ஏன் என் தாயை கும்பிட வேண்டும் என்று தானே கேட்கிறாய்? என் தங்கமே, அளவிட முடியாத விதியின் வீரியத்தில் நீ இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றாய் என்பதாவது உன்னால் உணர முடிகிறதா? அந்த கரும வீரையின் வீரியத்தை உன்னால் அங்கு ஜெயித்து காட்டுவதற்கு இந்த தாயின் உதவி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த தாய் இனியும் தன் பிள்ளையை காக்க வைக்க கூடாது. நீ அழைத்தால்தான் நான் வர வேண்டுமா என்று எண்ணி நீ அழைக்காமலே உன் அம்மையானவள் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். மனதில் இருக்கின்ற சோகத்தையும் சோதனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டி விட்டாய். நம்ப முடியாத அதிசயம் நடந்தே தான் தீரும் என்று சொல்லும் போதெல்லாம் நீ நம்பாமல் என்னை காண மறுத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி இப்பொழுது நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு நான் தர்மத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். அதர்மம் உன்னை விட்டு எப்பொழுது போகும்? நீதிக்கும் நியாயத்திற்கும் இங்கு பரிசே கிடையாதா? கலியுகத்துக்கு மட்டும்தான் இப்பொழுது இங்கு வேலை இருந்து கொண்டு இருக்கின்றதா என்று உன் மனம் அங்கு வருந்தி கொண்டு இருப்பதை என்னால் இங்கு உணர முடிகிறது. என் தங்க பிள்ளையே, உன் மனதின் மாற்றத்தை நான் உனக்காகவே எழுதி கொண்டு இருக்கும்போது நம்ப முடியாத ஒருவர், உன் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். எந்த விஷயத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டு இருந்தாயோ, எதை உனக்கான மாற்றமாக நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ, அதுவே உன்னை தேடி வரும் நிறையத்தை நீ நெருங்கிவிட்டாய். வெற்றி பொக்கிஷத்தோடு வெற்றி தருணத்தோடு உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். அவர் வந்தால்தான் என் வாழ்க்கை முடியும் என்றுதானே என்னிடம் கையேந்தி கேட்டாள். இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் தாய் வராகி வந்திருக்கும் போது நீ என்னை நம்புவது என்றா தெரியவில்லையே என்று தானே உன் மனம் வருந்தி கொண்டு இருந்தாய். உன் களைப்பு சட்டென விலகி புது உற்சாகம் பிறக்கத்தான் போகிறது. வெயிலின் அருமை நிலையில்தான் தெரியும் என்று நினைத்து உன் மனதில் நடக்கும் போராட்டங்களுக்கு விடை தேட முயன்று கொண்டு இருக்கும் வேளையிலே கலங்காதே. உன் வாழ்வில் சலிப்பு என்ற ஒரு விஷயத்தால் நீ உன்னையே கட்டி போட்டு கொண்டு இருக்கின்றாய். முயற்சி என்கிற விதையை போட்டு நம்பிக்கையோடு மனதில் நினைத்த காரியத்தை செய்தால் எண்ணியபடி நடக்கும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இந்த பக்குவம் உன்னில் வருவதற்குத்தான் உன் வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த விஷயத்தை பரபரப்பான சூழலில் நான் இப்பொழுது உன் தாய் வாராகி நடத்தி தர வந்து இருக்கின்றேன். எதை எப்படி செய்தால் நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தை பெறுவாயோ அந்த அதிசயத்தை உணர்த்துவதற்குத்தான் இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கு கவலைக்கும் காயத்திற்கும் தீர்வாக மருந்தாக இந்த தாய் வராகி இருக்கும்போது ஏன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நான் உன் மனதில் நிலையாக குடிக்கொண்டு இருக்கும்போது கவலைகள் எதற்கு? விதியும் வினையும் தடுப்பதால் நல்ல நேரம் உன்னை நெருங்காமல் மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றது. வளமான வாழ்வை பெற முடியாமல் என்ன செய்வது என்று திக்கற்று திசையற்று என் பிள்ளைகள் பரிதவித்து கொண்டு இருக்கின்றார்கள். இனி உன் கரத்தை பிடிப்பது
என்று இந்த தாய் வராகி முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் மனசின் ரணத்தை தாங்கிக் கொண்டு, உன் மனதில் இருக்கின்ற போராட்டத்தை தாங்கிக் கொண்டு உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ எதற்கும் மனமருந்திக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் தைரியத்தாலும் பொறுமையினாலும் நம்பிக்கையாலும் விருந்து மலர்ந்து கொண்டே இருப்பதுதானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உனக்கு நிஜமாக்கத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, பல அரிய செயல்களை செய்து ஒரு கட்டத்தில் தனது செயல்களுக்கான பலன் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ மனதில் அங்கே சந்தேகத்திக் கொண்டே இருக்கின்றாய். அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை அங்கு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வது என்று உறுதியாக்கிப்பட்ட விட்ட பிறகும் ஏன் மனதிற்குள் வருத்தம் கொள்கிறாய்? உன் தாய் வராகித்தான் நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேனே. நீ எடுத்த காரியத்தில் முயற்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தானே உன் கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு உனக்கான விஷயத்தில் தடைகளை அகற்றிவிட்டு உன் பாதையை தெளிவாக்க வந்து இருக்கின்றேன். யாருடன் அதிகமாக நெருக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த சில சமயத்தில் நாம் அவரை விட்டு பிரியக்கூடிய தருணமும் வந்து கொண்டு தான் இருக்கின்றதோ என்று உன் மனம் தாங்க முடியாத துயரத்தால் அங்கு அழிந்து கொண்டு இருக்கின்றது. அதையும் தாங்கி நீ உனக்கான வருத்தத்தில் இருந்து மீண்டு வந்து ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டினால் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். என் தங்க பிள்ளையே, எத்தனை சோகங்கள் உன்னை வந்து தாங்கினாலும் அத்தனையில் இருந்து உன்னை நான் விடுவிக்க வந்திருக்கின்றேன். இந்த வாராகி வந்திருக்கின்றேன் என்பதில் மட்டும் நீ உணர்ந்து கொள். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் பயத்தோடு தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் உனக்கான விஷயம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட்ட பிறகும் நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நீ எந்த திசையில் இருந்தாலும் சரி, உனக்கான திசை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, ஜாதக கட்டத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு உனக்கான புதிய அத்தியாயத்தை கொண்டு வருவதற்குத்தானே இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். மனதின் வழிகளை தாங்கிக் கொண்டுதான் உனக்கான வெற்றியை பெற வேண்டுமா என்று நீ மனதிற்குள் தாங்க முடியாத சோதனையை வைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வதுதான் உண்மை. உன் வழியை தாங்கிக் கொள்வதற்கு உனக்கு பதிலாகத்தானே இந்த வாராகி வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய். இந்த நிலையையும் தாண்டி உனக்கான பாதையில் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து எடுத்த காரியத்தில் எடுத்தபடியே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கும் போது உன் மனதில் உள்ள கலக்கத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு வேண்டிய வெற்றி செய்தியோடு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் கலங்கி விடாதே. மனதளவில் சிறு சிறு துயரங்களால் என் பிள்ளைகள் சொல்ல முடியாத அளவுக்கு நொறுங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன்னை துயரத்தில் ஆழ்த்துவதை நான் அறியாமல் இருப்பேனா? வாழ்க்கை என்பது ஓய்வில்லா ஓட்டத்தை போன்றதுதான். இதில் எந்த காரியமானாலும் அதில் வரும் பிழையும் தவறும் மட்டுமே உனக்கு படிப்பினையாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றது. துவண்டு போகும் போதெல்லாம் சரியான பாதையில்தான் நம் தாய் நம்மை பயணிக்க வைத்து கொண்டு இருக்கின்றாளா, அல்லது இவள் நம் பக்கத்தில் தான் இருக்கின்றாளா என்ற எண்ணம் உனக்குள்ளே தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அத்தனை வழிகளையும் வேதனையும் தாண்டி என் பிள்ளைக்கான தேவையை உணர்த்துவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது வாழ்க்கையை பற்றி நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே. வாழ்க்கையை பற்றி நீ கலங்கி கொண்டு இருக்காதே. நீ என்னிடம் வாய் பேச மறுத்தாலும், சொல்லிவிட்டு அழுத மறுத்தாலும், நான் உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வென்று அதை தீர்த்து வைப்பதற்குத்தானே இந்த தாய் வந்து இருக்கின்றேன். காலத்தால் நீ வாழ்ந்த துயரத்தை பற்றி கதை சொல்லும் என்பதை நான் அறிவேன். என் பிள்ளையே, எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது என்று உன் கண்ணீரே எனக்கு காட்டிவிடும், உன் முகமே எனக்கு காட்டிவிடும். அதையும் தாண்டி இந்த தாய் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டிய விஷயத்தை நடத்தி தருவதற்காகவும் தான் வந்து இருக்கின்றேன். இந்த வெற்றியே உனக்கு தருவதென்று நான் தீர்மானித்து விட்டால் அது யார் தடுத்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நீ நேர்மையாக இருந்ததற்கான பலனை அனுபவிக்கத்தான் போகிறாள். வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டமாகவும் பிரச்சனை கடிவாளத்தை போலவும் இழுத்து விட்டல்லவா சென்று கொண்டு இருக்கின்றது என்று கலங்கி போகிறாய். நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில்
தோன்றுவதே இறைவனின் ஒரு வரமாக இருக்கும். அப்படி நேர்மறையான எண்ணத்தை என் பிள்ளைகளின் மனதில் விதைப்பதை தவிர எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது? உன் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே, எதை நினைத்தும் கலங்காதே. உன் பாதையை நான் உறுதியாக்கத்தான் வந்திருக்கின்றேன். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் என் பிள்ளைகள் நெருங்கிவிட்டார்கள். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதுதான் உனக்கு நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.